ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனா விகாஷ் இப்போ சேனலில் பார்க்குறது பாஸ் ஈஸி வீடியோ ஃபார் ரெகுலேஷன் 2021 ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதை மட்டும் படித்தால் போதும் எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸின்னு எஸ்ஓஎம் வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராம் எனக்கு காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா விக்னேஷ் டோனா விகாஷ் அப்படின்னு ஐடியில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற 4th செமஸ்டர் வரக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். சப்ஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்தவங்க மிஸ்டர் ஜே கௌதமன் சார். அதுவும் இல்லாமல் 2 பேர் நம்ம சஜஷன் கேட்டிருக்கோம். அவங்களோட சஜஷன்லேயும் தான் வீடியோ நம்ம டாபிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று டாக்டர் எஸ் ஸ்ரீதர் சார், இன்னொன்று மிஸ்டர் ஏல் வடிவேல் கண்ணன் சார். ஸோ இவங்க எல்லாத்தையும் கேட்டு ஃபைனலாக தான் அந்த பிடிஎஃப் ரெடியாக இருக்குது. தேங்க்ஸ் டு கௌதமன் சார், ஸ்ரீதர் சார் அண்ட் வடிவேல் கண்ணன் சார். இப்போ யூனிட் வைஸ் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் நமக்கு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு 2 இருக்கும். இந்த பார்ட் ஏ யூஸ்வலாக ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் எது ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அந்த கொஷின்ஸ் மட்டும் தான் அதில் கொடுத்துருக்கோம், டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த டாப்பிக்கும் படிச்சுட்டு அடிஷனலாக நீங்கள் படிக்கிறதையும் படிங்க, சரிங்களா? பார்ட் ஏ மட்டும். பார்ட் பியில் தெரியும் நம்ம இந்த கொஷின் தான் கேட்பாங்க, இந்த டாபிக் தான் வரும் தெரியும். அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பார்ட் ஏல யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம், என்ன டாப்பிக்கில் வரலாம் அப்படின்னா பிரின்சிபல் பிளேன் அண்ட் ஸ்ட்ரெஸஸ்லேருந்து கொஷின் வரலாம். ஹூக்ஸ் லா, அப்புறம் லாங்கிடியூடினல் அண்ட் லேட்டரல் சைன்லேருந்து கொஷின் வரலாம். இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதிகமாக கேட்ட கொஷின் 3 டாப்பிக்கில் வந்திருக்கு. இது இல்லாமல் மற்ற டாப்பிக்கில் வந்திருக்கு. அது என்ன டாபிக்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், அப்புறம் உங்களுக்கு இந்த மாடுலஸ்லேருந்து ரிலேஷன்ஷிப், பாய்சன் ரேஷியோ, யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடி மாடுலஸ், பல்க் மாடுலஸ் எல்லாம் வச்சு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்டுருக்காங்க, ரைட் ரிலேஷன் கேட்குறாங்க. அதே சமயத்தில் சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க பார்ட் ஏல. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. அடிஷ்னலாக இருக்க மற்ற கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும். அண்ட் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும்னா நம்ம 2 ஹாஃப் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்ன்ட்டு. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ், அதில் காம்பவுண்ட் பார்ஸ், தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், பார்ஸ் ஆஃப் வேரியிங் கிராஸ் செக்ஷன், இந்த டாப்பிக்கெலாம் நல்லா படிச்சுக்கணும். பார்ட் 2ல் யூனிட் 1ல் பார்ட் 2 பார்த்தோன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிளேன்ஸ், அனலிட்டிக்கல் மெத்தட், மோர் சர்க்கிள் அப்படின்ற மெத்தட் இருக்குது. அப்புறம் எலாஸ்டிக் கான்ஸ் ரிலேஷன்ஷிப், டெரிவேஷன் கேட்கலாம், ப்ராப்ளம் கேட்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃபில் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்க ஈஸியாக மார்க்ஸ் ஸ்க்ரோர் பண்ணலாம். யூனிட் 2 பார்த்தோம்னா பார்ட் ஏல ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அண்ட் சிம்பிள் பெண்டிங் அசம்ஷன்ஸ். இதெல்லாம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். நீ இதெல்லாம் மற்ற படிச்சுங்க, இது கண்டிப்பாக அதிகமாக படிச்சுக்கங்க. இந்த செமஸ்டர் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கம்பல்சரி வரும் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் ஃப்ளிச்சர் பீம் ஆர் காம்போஸ் பீம்னு வரலாம், இல்லைனா சியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் பீம்ஸ்லேருந்து கொஷின் வரலாம். இந்த சியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் பீம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸ் செக்ஷன் நிறையா இருக்குது. அந்த கிராஸ் செக்ஷனில் ரிப்பீட்டடாக இது வரைக்கும் கேட்ட கிராஸ் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ஐடி செக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது நல்லா பார்த்துங்க. இந்த யூனிட் 2ல் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து பார்ட்ஸ் கேட்கலாம், செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்ட்ஸ் கேட்கலாம். அதில் யூனிட் 2 மட்டும் நீங்கள் ஷியர் ஃபோர்ஸையும் படிச்சுக்கோங்க, அதே சமயத்தில் சியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிஞ்சால் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் சியில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதில் யூனிட் 2ல் 2 ஹாஃப் எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்கும். அவங்க ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். டாபிக் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூனிட் 3 அதில் பார்ட் ஏல இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் பவர் டிரான்ஸ்மிட்டட் பை ஷாஃப்ட் ஈக்குவேஷன் கேட்கலாம், இல்லை சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். அடுத்து இந்த ரிலேஷன் கேட்கலாம், டார்ஷன் ஈக்குவேஷன் சொல்லலாம். டார்ஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பேசிக்கான ஒரு கொஷின் கேட்கலாம். ஸோ T/J = C θ by L = τ by R, இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம், இல்லை இந்த ரிலேஷன் எழுத சொல்லலாம். பார்ட் பியில் ஃபஸ்ட் ஹாஃபில் டார்ஷன் இன் ஷாஃப்ட்ஸ், இந்த டார்ஷன் இன் ஷாஃப்ட்டில் அதில் நிறையா இருக்குது. யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன், வேரியிங் கிராஸ் செக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். டார்ஷன் என்ன டைப் இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்து செகண்ட் ஹாஃபில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸ், இதில் ஓப்பன் காயில் ஸ்ப்ரிங், க்ளோஸ் காயில் ஸ்ப்ரிங் இருக்குது. அதில் க்ளோஸ் காயில் ஸ்ப்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா பார்த்துக்கணும். இந்த க்ளோஸ் காயில் ஸ்ப்ரிங்கில் சில சமயங்கள் டெரிவேஷன் கேட்குறாங்க, அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ டெரிவேஷன் படிச்சுக்கணும், நீங்கள் க்ளோஸ் காயில் ஸ்ப்ரிங் படிச்சுக்கணும். இந்த க்ளோஸ் காயில் ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஃபார்மில் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்த ஈஸியாக இருக்கும் அப்படின்னா
இந்த யூனிட் 3ல செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏல அதிகமாக கேட்ட கொஸ்டின் வந்து மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம் கேட்டிருக்காங்க. ஸ்லோப் அண்ட் டெஃப்ளெக்ஷன் இதுலேருந்து சிம்பிள் ப்ராப்ளம் கேட்கலாம். அப்புறம் ஃப்ளெக்சர் ரிஜிடிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 3 டாப்பிக்கு எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. அடிஷனலாக கொஸ்டின்ஸையும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் பியில் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து டபுள் இன்டகிரேஷன் மெத்தட், மெக்கலைஸ் மெத்தட், இது இல்லை மொமெண்டேரியா மெத்தட் இருக்குது. அந்த மொமெண்டேரியா மெத்தட் இது வரைக்கும் ரொம்ப கேட்டதே இல்லை. அதனால் நம்ம வந்து டபுள் இன்டகிரேஷன், மெக்கலைஸ் மெத்தட் தான் இதில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹாஃபில் வந்து காஞ்சிகேட் பீம் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 2 மெத்தடும், காஞ்சிகேட் மெத்தட் செகண்ட் ஹாஃப்லையும் கொடுத்துருக்கோம். அதில் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஈஸியாக இருக்க டாபிக் வந்து டபுள் இன்டகிரேஷன் மெத்தட், மெக்கலைஸ் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். யூனிட் 5ல வந்து நமக்கு லாமிஸ் தியரம். யூனிட் 5ல வந்து லாமிஸ் தியரம் அசம்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து வந்து தின் அண்ட் திக் சிலிண்டர் அதோட டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். அப்புறம் வந்து சிக்மா 1, சிக்மா 2, டவு மேக்ஸ் ரிலேஷனில் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம். சரிங்களா? இதான் வந்து நமக்கு யூனிட் 5ல பார்ட் ஏ. இதெல்லாம் மற்ற கொஸ்டின் படிச்சுக்குங்க. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஹூப் ஸ்ட்ரெஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. அதுவுமே முக்கியமான கொஸ்டின் தான் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்ட் பியில் வந்து தின் சிலிண்டர், தின் ஸ்பியர் இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயும், செகண்ட் ஹாஃபில் திக் சிலிண்டர் வரும். ஸோ இதில் வந்து எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தின் சிலிண்டர், தின் ஸ்பியர் வந்து ஈஸியாக இருக்கும் திக் சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் வந்து யூனிட் 5ல ஃபஸ்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நடத்ததை வச்சு அவங்களுக்கு கிளாஸில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணதை வச்சு தான் வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அதுபடி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக அதுபடி நீங்கள் படிச்சுக்கங்க. அதேமாதிரி யூனிட் நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக நாலேஜ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபையும் படிக்கணும், செகண்ட் ஹாஃபையும் படிக்கணும். அப்போ சப்ஜெக்ட் ஃபுல் நாலேஜ் இருக்கும். இருந்தாலும் கூட நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம எதெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறோமோ இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹாஃப் படிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். யூனிட் 1ல் ஒரு ஹாஃப், யூனிட் 5 வரைக்கும் ஒரு ஹாஃப் படித்து முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டு போகும்போது இன்னொரு ஹாஃப் இருக்கும் இல்லையா, ரிமைனிங் ஹாஃபையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 13 மார்க் ஒரு சிலது கேட்குறாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா 10+3 கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி 10+3 கேட்கும்போது 10 மார்க் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லையும் 3 மார்க் செகண்ட் ஹாஃப்லையும் கேட்டாங்க அப்படின்னா இங்கே செகண்ட் ஹாஃப் படித்தா மட்டும்தான் 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். இல்லை 3 மார்க் வந்து நமக்கு லாஸ் ஆயிரும். அதனால் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஒரு ஹாஃப் ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். இன்னொரு ஹாஃப் வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். பார்ட் ஏல கேட்டாலுமே செகண்ட் ஹாஃப்லேருந்து வந்தால் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரிங்களா? நம்ம இதில் கொடுக்குற பார்ட் ஏங்கிறது ரொம்ப லிமிட்டடான டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். இதை கம்பல்சரி படிச்சுட்டு இதெல்லாம் மற்ற பார்ட் ஏ கொஷின்ஸும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம சப்ஜெக்டில் சொல்ல வேண்டியது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.